Hello friends, this is Girishraj Ayyappan. Welcome to our spoken English course. இன்னைக்கு நம்ம கோர்ஸில் ஸ்பீக்கிங் பேசிக்ஸ் பார்ட் 8 பார்க்க போகிறோம். இதில் 50 காமன்லி யூஸ்ட் சென்டென்சஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஃபோர் இந்த 50 சென்டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து காமனாக சில சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து ஒரு கிராமர் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஸ்டன்ஸும் கிடையாது. நமக்கு இந்த சென்டென்சஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே டே டு டே லைஃப்பில் இதோட அர்த்தம் புரிஞ்சிருக்குனால நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி காமன்லி யூஸ்டு 50 சென்டென்சஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருந்தோம். அதே போல் நெக்ஸ்ட் 50 சென்டென்சஸ் இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஐ திங்க் இட்ஸ் வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இட் டேஸ்ட்ஸ் டெலிஷியஸ், இது மிகவும் சுவையாக இருக்கும். ஐ தாட் த க்ளோத்ஸ் வில் பி சீப்பர், ஆடைகள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று நினைத்தேன். இட்ஸ் லாங்கர் தேன் 2 கிலோமீட்டர்ஸ், இது 2 கிலோமீட்டருக்கு மேல் நீளமானது. ஐ ஹவ் பீன் ஹியர் ஃபார் 2 days, 2 நாட்களாக இங்கே இருக்கிறேன். ஜஸ்ட் அ மூமெண்ட், ஒரு கணம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, அதுக்கு ஜஸ்ட் அ மூமெண்ட்னு சொல்லலாம் இங்கிலீஷில். ப்ளீஸ் டேக் மீ டு திஸ் அட்ரஸ், தயவு செய்து என்னை இந்த முகவரிக்கு அழைத்து செல்லுங்கள். ப்ளீஸ் ரைட் இட் டவுன், தயவு செய்து அதை எழுதுங்கள். இங்கே தயவு செய்துங்கிறது கெஞ்சுற மாதிரி கிடையாது, கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அர்த்தம் தான். வி லைக் இட் வெரி மச், எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். would you take a message please, தயவு செய்து ஒரு செய்தியை எடுத்துக்கொள்வீர்களா. your things are all here, உங்கள் பொருட்கள் அனைத்தும் இங்கே உள்ளன. are you going to help her, நீ அவளுக்கு உதவ போகிறாயா. can I make an appointment for next Wednesday, அடுத்த புதன்கிழமைக்கு நான் அப்பாயின்மெண்ட் எடுக்கலாமா. can you repeat that please, அதை மீண்டும் சொல்ல முடியுமா. does this road go to Nagpur, இந்த சாலை நாக்பூருக்கு செல்லுமா. do you have enough money, உங்களிடம் போதுமான பணம் இருக்கிறதா. do you know how to cook, உங்களுக்கு சமைக்க தெரியுமா. do you want me to come and pick you up, நான் வந்து உன்னை அழைத்து செல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா. நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு அந்த மாதிரி கேட்கறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்ரம் ஹியர் டு தேர், இங்கிருந்து அங்கே. ஹாவ் யூ பீன் டு பெங்களூர், நீங்கள் பெங்களூர் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இப்படி கேட்கலாம், நீங்கள் பெங்களூரு சென்றிருக்கிறீர்களா. ஹவ் டு ஐ கெட் தேர், நான் எப்படி அங்கு செல்வது. ஹவு லாங் டஸ் இட் டேக் பை கார், காரில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது இப்படி கேட்கும். ஹவு லாங் டஸ் இட் டேக் பை கார், காரில் பயணம் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும். ஹவ் வாஸ் த மூவி, திரைப்படம் எப்படி இருந்தது. ஐட் லைக் டு மேக் அ ஃபோன் கால், நான் ஒரு ஃபோன் செய்ய விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு மேக் அ ரிசர்வேஷன், நான் முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அ கொஸ்டின், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஐ வில் டேக் தட் ஒன் ஆல்சோ, அதையும் எடுத்துக்கொள்கிறேன். ஐ எம் கம்மிங் ரைட் நவ், நான் இப்போதே வருகிறேன். ஐ எம் கோயிங் ஹோம் இன் 4 days, இன்னும் 4 நாட்களில் வீட்டுக்கு போகிறேன். ஐ எம் லீவிங் டுமாரோ, நான் நாளை புறப்படுகிறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார் த போஸ்ட் ஆஃபீஸ், நான் தபால் நிலையத்தை தேடுகிறேன். ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோவா, தயவு செய்து மெதுவாக பேசுங்கள். த ட்ரெயின் டிபார்ட்ஸ் அட் 5:30 PM, ரயில் மாலை 5:30 மணிக்கு புறப்படும். when did this happen, இது எப்போது நடந்தது. when does he arrive, அவர் எப்போது வருவார். when does the bank open, வங்கி எப்பொழுது திறக்கும்.
ஸோ இந்த வென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வென் அப்படின்னா எப்பொழுது, எந்த டைம், எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா, அதுக்கான கொஷின்ஸ் தான் இந்த வென். வென் டஸ் த பஸ் லீவ், பேருந்து எப்பொழுது புறப்படும். வென் டு யூ லீவ், நாம் எப்பொழுது புறப்படுவோம். வேர் கேன் ஐ மெயில் திஸ், இதை நான் எங்கே அஞ்சல் செய்யலாம். வேர் இஸ் ஷீ ஃப்ரம், அவள் எங்கிருந்து வருகிறாள். வேறுனா எங்கிருந்து அப்படிங்கிறதுக்கானது. ஓகேங்களா. வில் யூ ரிமைண்ட் மீ, நினைவூட்டுவீர்களா, ஞாபகப்படுத்துவியா நீ கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் வில் யூ ரிமைண்ட் மீ. ஹாவ் அ குட் ட்ரிப், நல்ல பயணம் அமையட்டும். சில பேரை வாழ்த்துவோம்ல, எங்கேயாவது ஜேர்னி எடுக்கிறாங்க அப்படின்னா நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு, அதுக்கு ஹாவ் அ குட் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். நைஸ் டு மீட் யூ, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ப்ளீஸ் கால் மீ, தயவு செய்து என்னை அழைக்கவும். ஆர் தே கம்மிங் திஸ் ஈவினிங், அவர்கள் இன்று மாலை வருவார்களா. ஆர் யூ கம்ஃபர்டபுள், உங்களுக்கு சௌகரியமாக உள்ளதா. ஆர் யோர் சில்ட்ரன் வித் யூ, உங்கள் குழந்தைகள் உங்களுடன் இருக்கிறார்களா. அட் வாட் டைம் டிட் இட் ஹேப்பன், எந்த நேரத்தில் நடந்தது. கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவலாமா. ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் லாங், நீங்கள் நெடுநேரமாக காத்திருக்கிறீர்களா. ஸோ இன்றைக்கி நம்ம 50 காமன்லி யூஸ் சென்டென்சஸ் பார்ட் 2 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா கனெக்ஷன்ஸ், நான் இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்கேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, this is Girishraj signing off. Be happy, be healthy, take care. Thank you.